ஹாய் மக்களே, யூடியூப் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, வறுத்த மீன். எப்போவுமே நம்ம கவலை மீன் எடுக்கிறது தான் வழக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும். ஒரு 110 ரூபா 120 ரூபாவில் கிடைக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், அதுவும் சமீப காலமாக 150 to 180 ரூபா வரைக்கும் போயிடுச்சு அந்த மீன். ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட சிக்கன் வாங்கினா வெயில் டயத்தில் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், வெயில் டயத்தில் சிக்கன் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி, வயிற்று வலிக்கும், வயிற்று நோவும். அதனால் சிக்கன் யாரும் சாப்பிடாதீங்க. தயவுசெய்து உங்களால் முடிஞ்சால் மீன் வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா நல்ல காய்கறிகள் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை மீன் எடுக்கிறது தான் வழக்கம். அதனால் மாமூலாக வாங்குகிற மாதிரி இந்த தடவையும் கவலை மீன் வாங்கியாச்சு. இதோ எங்கள் ஒய்ஃப் நல்லா மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா ஒரு கலவையாக போட்டு வறுத்த மீன் பண்ணுறதுக்கான தயார் நிலையில் இருக்கிறாங்க. வறுத்த மீன் பண்ணுறதுல மெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா இது பண்ணணும், ஊற வைக்கணும். நல்லா அந்த மசாலாவில் நல்லா ஊறினா தான் அது நல்லா வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மீனோட ஜாயிண்ட் ஆகி நல்லா மீன் நல்லா மொறுன்னு நல்ல ஒரு நல்ல காரமாக இருக்கும். நல்ல பொரியலுக்கு நல்லாயிருக்கும். அதை விட மெயின் லெமன் கொஞ்சோண்டு கலந்துருங்க. சில பேர் லெமன் கலக்க மறந்துடுவாங்க, அது தெரியாமல் இது பண்ணுவாங்க. லெமன் நீங்கள் ஒரு அரை லெமன் கலந்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எங்கள் ஒய்ஃப் நல்லா அப்படியே சூப்பராக சிக்கன் 65 மாதிரி மிக்ஸ் பண்ணுறாங்களா? அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே இப்போ ஒரு ஃபேன் காற்றுல வச்சுருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வெளியில் வைக்க முடியாது. வெளியில் வச்சா நாங்கள் திங்கிற மீனை பூனை தின்னுட்டு போயிடும். அப்புறம் பூனை தின்ற மீனை நாம் தின்ன முடியாது இல்லையா? அதுக்காக தான் அப்படியே வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுல வச்சுருவோம். ஏன்னா நம்ம இருக்கிறது வாடகை வீடு இல்லையா? சொந்த வீடாக இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணால் வைக்கலாம். வெளியில் வைக்க முடியாது. வெளியில் வச்சா நாய் தின்ட்டு போயிடும், இல்லைனா பூனை தின்ட்டு போயிடும், இல்லைன்னா எலி தின்ட்டு போயிடும். மொத்தத்தில் நம்மளை தவிர மற்ற எல்லோரும் தின்ட்டு போயிடுவாங்க. அதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுலேயே வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரன்றது ஒரு 1 மணி நேரம் அது நல்லா ஊறி உணர்ந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வறுப்பாங்க. பார்த்துட்டிங்களா? அம்மா அப்படியே மீனை காட்டுங்க. சூப்பராக பாருங்கள், நல்ல அருமையாக இருக்குது. வாங்க, அனைத்து தோழர்களும் நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் சாப்பிட வாங்க. பாய்.